முருகனை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு முருகருக்கு அபிஷேகம் செஞ்சிருக்கேன். திருக்கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு முருகருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா முருகரும் இருக்காரு. நம்மளையும் இனிமேல் சந்தோஷமா தான் வச்சுக்க போறாரு. நம்மளோட கர்ம வினைகள்லாம் தீர்ந்து முருகப்பெருமானோட அந்த ஆசீர்வாதத்துல இனிமே நம்ம வாழ்க்கை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னு நம்புறவங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு எழுதுங்க. இல்ல ஓம் சரவண பவ மந்திரத்தை கண்டிப்பா எழுதுங்க. இன்னைக்கு வேலுக்கும் பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணியிருந்தேன். ரொம்ப மன நிறைவோட சந்தோஷமா பாத்தீங்கன்னா இன்னைய நாள் ஸ்டார்ட் ஆயாச்சு. இன்னைக்கு வெற்றிலை தீபம் முருகப்பெருமானுக்கு போட்டிருக்கேன். நேத்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் பூமிநாதருக்கு கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அதனுடைய வீடியோ எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. ஏன்னா நம்ம ஒரு கும்பாபிஷேகத்தை பார்க்கறது 1000 முறை கோயிலுக்கு போறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த கும்பாபிஷேக விழாவையும் நீங்க நல்லபடியா பாருங்க. நேத்து ஈஸ்வரனை வணங்கியாச்சு, இன்னைக்கு முருகப்பெருமானை வணங்க போறோம். ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா சிவ குடும்பத்தை வணங்குறவங்க யாருமே ரொம்ப கண்ணீர் சிந்த மாட்டாங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். இன்னைக்கு முருகருக்கு திருமஞ்சனம், மஞ்சள், அதுக்கப்புறம் கலச பொடினால பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணியிருந்தேன். ரொம்ப பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு இந்த கந்த சஷ்டி விரதத்துல நம்ம ரொம்ப விரதம் இருந்து கடுமையான விரதம்லாம் இருந்து நிறைய பேர் வேண்டி இருப்பீங்க. உங்களுடைய வேண்டுதல் அத்தனையுமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள போகலாம். நல்லபடியா அபிஷேகம்லாம் பண்ணி இன்னைக்கு ஆராதனை பண்ணியாச்சு. வெற்றிலை தீபம் யாரெல்லாம் ஏத்துறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. இன்னமும் வெற்றிலை தீபம் செவ்வாய் ஒரு யாரெல்லாம் கரெக்டா ஏத்திட்டு இருக்கீங்க, அதனால என்ன மாற்றம் உங்க லைஃப்ல நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. நான் வெற்றிலை தீபம் இத்தனை நாள் போடுவேன், இத்தனை நான் கிளம்ப செய்யறேன் அப்படின்னு சொல்லி வேண்டி 9 வாரம் போட்டிருந்தேன். அதே மாதிரி எனக்கு அதுவே பழகிருச்சு. செவ்வாய்க்கிழமைனா வெற்றிலை தீபம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இப்பெல்லாம் எண்ணிக்கையெல்லாம் வச்சுக்காம என்கிட்ட என்னைக்கு வெத்தலை இருக்கோ, என்னைக்கு நான் மறக்காம வாங்கிட்டு வந்துடுறனோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முருகனுக்கு வெற்றிலை தீபம் போடுறேன். அப்படி இல்லைன்னா ஒரு அகல் தீபம் செவ்வாய்க்கிழமை ஸ்பெஷலா முருகனுக்கு ஏத்துறேன். இப்படிதான் நான் என்னுடைய பூஜையை நான் ரொம்ப மனசுல பாரத்தை ஏத்திக்காம என்கிட்ட என்ன அன்னைக்கு முருகப்பெருமான் கொடுக்குறாரோ எல்லாமே அவரோடது, அவரை கொடுக்கறத வச்சுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்புற ஒரு பக்தையில நானும் ஒருத்தி. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அவரு அன்னைக்கு என்ன கொடுக்குறாரோ அதை வச்சு பூஜை பண்றதுதான் பாத்தீங்கன்னா எனக்கு அவரு கொடுத்த பக்குவம் நான் நினைக்கிறேன். ஆரம்ப கால கட்டத்துல நானும் இந்த பூ இல்ல, இந்த பொருள் இல்ல, இந்த விஷயம் இல்லைங்கிறதுக்காக அந்த பூஜையே பண்ண முடியாத அளவுக்கு சண்டையெல்லாம் போட்டிருக்க ஒரு ஆள் தான் நானு. ஆனா போக போக பாத்தீங்கன்னா முருகரே இதெல்லாம் நான் விரும்பல, உன பக்தி மட்டும்தான் எனக்கு தேவை, உன்னோட அன்பு மட்டும்தான் எனக்கு தேவைன்னு நிறைய விஷயங்கள் உணர்த்தினால நான் இதுக்கெல்லாம் சண்டை போட்டு அன்னைக்கு முருகருக்கு ஏத்துற விளக்க நம்ம ஏத்தாம இருக்கக்கூடாது. இன்னைக்கு முருகர்கிட்ட இதான் கொடுத்துருக்காருன்னா அதை வச்சு பூஜை பண்றேன். ரொம்ப நிறைய விஷயம் பூ கொடுத்துருக்காரு, நிறைய பாத்தீங்கன்னா நெய்வேத்தியம் அன்னைக்கு வீட்டுல இருக்கு, ஸ்வீட் இருக்கு, பலகாரம் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னா அதை அத்தனையுமே வச்சு படைச்சு சந்தோஷமா சாப்பிடுவேன். எதுவுமே இல்லையா கல்கண்டு வச்சு அதையும் சந்தோஷமா சாப்பிடுவேன். அது எது நமக்கு கடவுள் எப்படி உணர்த்துறாருன்னா, எந்த நிலையிலையும் தன்னிலை மாறாம இருக்கிறவன் தான் உண்மையான பக்தன். அதனால எல்லா சூழ்நிலையும் கடவுள் கொடுப்பாரு. நமக்கு நல்லது செய்யும் போது மட்டும் முருகனை நல்லா கொண்டாடுறது, இதனால நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்றது, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா முருகன் என்ன சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லா பழியும் முருகன் மேல போட்டுறது. நம்ம செஞ்ச தவறு என்ன, நம்மளை எந்த வழியில கொண்டு போறாரு முருகன், எப்படி பக்குவப்படுத்துறாருங்கிறத முருகன்கிட்ட நம்ம ரொம்ப ரொம்ப டீப்பா நம்ம ஆழ்ந்து பக்தி செலுத்தும் போது அவரே சில நேரங்கள்ல நமக்கு மனசுல நிறைய மாற்றங்கள்ல கொண்டு வருவார். அந்த மாதிரி நிறைய மன மாற்றத்தை எனக்கு கொண்டு வந்திருக்காரு. தேவையில்லாம கவலைப்படுறது, தேவையில்லாம அழுகிறது, தேவையில்லாம சண்டை போடுறது, வீட்டுல தேவையில்லாம பிரச்சனையை நம்மளால உருவாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப தவிர்த்துட்டு அந்த பிரச்சனைய எப்படி பெருசாகாம சுமூகமா முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இப்ப நான் பிராக்டிக்கலா என் லைஃப்ல பாத்தீங்கன்னா அது நான் பண்ணிட்டு வரேன். ஸோ அதனால இந்த நேரத்தை தவற விட்டோமா, அன்னைக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆகி அதுக்கப்புறம் நம்ம என்னடா பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம, சரி இந்த நேரத்துல நம்ம தவற விட்டோம், முருகப்பெருமானுக்கு நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் வினைதான் என்ன செய்யும் சொன்னவரே அவர் தானே, முருகப்பெருமானை வணங்கினா
நாலு கோலு கிழமை இதெல்லாம் தேவையே இல்லை. அவர் சொல்ற ஒவ்வொரு நொடியுமே, அவர் நாமத்தை சொல்ற ஒவ்வொரு நொடியுமே நல்ல நொடிகள் தான், நல்ல நிமிடங்கள் தான், நல்ல நேரம் தான். அது எந்த நேரமா இருந்தா என்னன்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா எழுந்து சில நேரங்கள்ல தாமதமா பூஜை பண்ணா கூட நான் வந்து இப்ப அதை வந்து பெருசா எடுத்துக்கிறது இல்லை. இந்த நேரத்துல நீ வழிபடுன்னு சொல்லி முருகப்பெருமானே சொல்றதா நான் வந்து எடுத்துக்கிறேன். எல்லாமே வந்து அவர் காட்டின வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இருக்கேன். அதுக்காக வந்து நம்ம விடிஞ்சதுக்கு அப்புறமும் தூங்கிட்டு முருகப்பெருமான் தான் தாலாட்டு பாடினாருன்னு நான் சொல்ல வரல. நான் வந்து சீக்கிரமா செஞ்சிருவேன். ஆனா செவ்வாய் ஹோரையில சில பேரால 6 to 7 அந்த நேரத்துல ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்களை கிளப்புறதுக்கு டிஃபன் செய்யணும், லஞ்ச் செய்யணும், வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு அனுப்பணும், அவங்களும் வந்து சில பேர் வேலைக்கு போவாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து நம்ம உழைப்பை போட்டுக்கிட்டு இருக்கும் போது முருகப்பெருமான் வந்து ஒன்றும் கோவிச்சுக்க மாட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். சோம்பேறித்தனத்துக்கு கடவுள் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. நம்ம படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து எல்லா கடவுளும் வந்து கூரையை பிச்சுட்டுலாம் வந்து கொட்ட மாட்டாங்க. ஸோ அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது, நம்ம கடமையை செஞ்சுட்டு இருக்கனால அந்த நேரத்துல பூஜை நேரத்துல நம்ம சரியா செய்ய முடியல, சரி எல்லாரும் நம்ம அமுச்சு வச்சுட்டு நம்ம பொறுமையா செய்யலாம்னு நினைச்சா கூட அதுல ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. நான் வந்து சோம்பேறித்தனத்துக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறது தான் எனக்குமே பிடிக்கும். சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த பனி வந்து சேராது, சீக்கிரமா எந்திரிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அப்படிங்கும் போது சில பேர் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு காலையில தான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூங்குற மாதிரி நேரங்கள்லாம் வரும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, சாயங்காலமா எந்திரிச்சுதான் அவங்க அதனால பூஜை பண்ண முடியும்னா அந்த ஒரு நாள் 24 மணி நேரத்துல ஒரு 1/4 மணி நேரம் வந்து நம்ம பக்திக்காக வந்து நம்ம செலவு பண்றோம் இல்லையா. அந்த 1/4 மணி நேரம், அந்த 24 மணி நேரத்தை வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா மாத்தி கொடுக்கும், ஒரு ஆத்மார்த்தமா நமக்கு வந்து செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இந்த 1/2 மணி நேரம் பூஜை வந்து பண்றதே வந்து பாத்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கும். ஏதாவது ஒரு நடந்தா கூட சரி இன்னைக்கு முருகர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த நமக்கு காமிச்சாரு, விளக்கேற்றும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, இல்ல ஏதோ ஒரு பொருள் வந்து உடஞ்சிச்சு, சரி இது ஏற்கனவே நம்ம முருகன் வந்து அறிவுறுத்தி இருக்காரு, நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கல சரியா, சரி இனிமே வந்து கரெக்டா இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில சமயங்கள் கூட கடவுள் வந்து நமக்கு ஏதாவது ரூபத்துல வந்து காட்டுவார். அதே மாதிரி சில பேருக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம்லாம் வரும் இல்லையா. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த 1/2 மணி நேரம் நம்ம பூஜை பண்றோம், எல்லாம் பண்றோம், தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா வந்து ஏதாவது ஒரு நாள்ல நமக்கு அந்த நேரம் கூடி வரும்போது நம்மளே எதிர்பார்க்காத நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இறைவன் வந்து அள்ளி கொடுப்பாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பூஜை வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றி செவ்வாழை வந்து நெய்வேத்தியம் வச்சு பன்னீர் ரோஜா அதே மாதிரி அபிஷேகம் எல்லாமே செஞ்சுட்டு குலதெய்வத்தை வந்து முதல்ல வணங்கிட்டு நிலைவாசல்ல இருக்க கற்பக விநாயகருக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வாசல்ல வந்து எலுமிச்சம்பழம் எல்லாமே வச்சு திருஷ்டிக்கான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு நல்லபடியா வந்து செவ்வரளி மலர்களால வந்து அர்ச்சனை பண்ணி தூப தீப ஆராதனை காமிச்சு முருகனை சந்தோஷமா வழிபட்டாச்சு. என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதாகவோ இல்ல வந்து ஏதாவது ஒரு வகையில உங்க மனசுல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு, இல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. சில பேர் பாக்குறீங்க ஆனா வந்து லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. லைக் பண்றதுனால ஒன்றும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து எதுவும் நடக்க போறது இல்லை. எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ 4 பேருக்கு இன்னும் ஸ்ப்ரெட் ஆகும், அதான் வந்து விஷயமே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதோட மட்டும் இல்லாம இப்ப புதுசா ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கு, ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இது எதுக்காகனா இந்த வீடியோவோட ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்றதுக்காக தான். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, முருகனை வந்து நான் நல்லா பூஜை பண்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ கமெண்ட்ல வந்து ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. அடுத்தது நம்ம சேனல்ல இன்னைக்கு வேல்மாறல் அப்படிங்கிற ஷார்ட்ஸ் வந்து வரும், கண்டிப்பா வந்து பாருங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் வந்து வேல்மாறல் வந்து படிச்சு அதோட விளக்க உரை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் தேவைப்பட்டா பிளேலிஸ்ட் வேல்மாறல் இருக்கு, கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க. நாளைக்கு நம்ம வீட்டில் வந்து சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகமும் நடைபெறும், அதனுடைய வீடியோவும் வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.